வெல்கம் டு மை வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டைலில் மீன் குழம்பு வைப்பாங்க. இப்போ நான் வந்து எங்கள் அம்மா வந்து எந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பதிவிட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். யாருக்குன்னே அப்பா வந்து சாலை மீனும் ஷீலா மீனும் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. அதுதான் இப்போது நம்ம பார்க்குறோம். என்ன வந்து இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே குழம்புல போடலாம், ஈஸியாக இருக்கும். ஏன்னா செல்லெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. கழுவுற வேலை தான் நம்மளுக்கு. இப்போது வந்து நான் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து பொரிக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் தான் எடுத்திருக்கோம். இது வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, தூத்துக்குடியில் வந்து இந்த மகாராஜ் மசாலாங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த மசாலா தான் எடுத்திருக்கோம். இது வந்து நான் ஒரு 2 பாக்கெட் போட்டுக்கிறோம். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி அக்கா வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அம்மா கையால் சாப்பிடணுன்னா எல்லா பிள்ளைகளுக்குமே கொடுத்து வச்சுருக்கோம். தூத்துக்குடியில் வந்து கொஞ்சம் மீன் வந்து சஸ்தா, மீன்ஸ் விலை கம்மி அப்படிங்கிறதுனால அங்கேருந்தே செஞ்சு கொண்டு போகிறோம். இது வந்து தேங்காய், சீரகம், வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டு. யாருக்குனே ஒரு 10 பேருக்கு இன்றைக்கி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதுதான் நம்ம பார்க்குறோம் வீடியோவில். இப்போது நான் அந்த மகாராஜா மசாலா பாக்கெட் 2 பாக்கெட் போட்டிருக்கேன் இல்லையா, அது கூட ஒரு 4 மிளகா கீரி போட்டிருக்கேன், 2 துண்டா. உங்களுக்கு உரப்பு கம்மியாக தோணுச்சுன்னா கூட 2 மிளகானாலும் போட்டுக்கலாம். ஏன்னா உரப்பு புளிப்பு எல்லாமே கூடி வந்தால் தான் குழம்பு, மீன் குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி 2 தக்காளி பழமும் எடுத்து 2ஆக கீறி அது உள்ளே போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம நல்லா புளியை கரைச்சி எடுத்துக்குவோம். யாருக்குனே நம்ம முதலே ஊற போட்டுட்டா புளி வந்து ஈஸியாக தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடும். ஸோ இப்போ கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ வந்து கரைச்ச புளியை நம்ம மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்துக்க போகிறோம். நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதையும் இதை கூட சேர்த்துட்டு நம்ம தக்காளி பழம், பச்சை மிளகா, அந்த மசாலா பொடியெலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதை நல்லா பசைஞ்சு விட்ருவோம். அப்போ தான் அந்த புளிப்பு உரைப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா அதை வந்து பசைஞ்சு விட்டுக்குவோம். தக்காளி பழம்லாம் நல்லா பசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பசைஞ்சு கலக்கி விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்போவுமே சூப்பராக இருக்குல்ல. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி, அதாவது நிறைய தண்ணி வைக்க வேண்டாம், ஓரளவு தண்ணி வச்சு இது நல்லா கொதித்து வர்ற அளவுக்கு நம்ம வந்து அடுப்பில் வச்சிட வேண்டியதான். யாருக்குனே கரைச்ச புளி இருக்கு இல்லையா, அது கூடயே தண்ணி ஊற்றி மறுபடியும் 2வது தண்ணி ஊற்றியாச்சு, புளி தண்ணி. இப்போ இதை அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுருவோம். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. என்ன குழம்பு தூக்கி அடுப்பில் வச்சுருவோம். அது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம மசாலா கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது அடுப்பில் வச்சாச்சு. அது நல்லா கொதித்து வரட்டும். பக்கத்துலேயே மத்தியானம் சாப்பிட்டுட்டு போகிறதுக்காண்டி சாதமும் வச்சாச்சு. பக்கத்தில் குழம்பும் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நாங்கள் சாயங்காலம் தான் கிளம்ப போகிறோம் அக்கா வீட்டுக்கு. இப்போ வந்து நம்ம இதில் புளி தண்ணி, பச்சை மிளகா, மகாராஜ் மசாலா பொடி, தக்காளி, தண்ணி, தேவையான அளவு தண்ணி எல்லாமே சேர்த்து நம்ம இதை இப்போ கொதிக்க விட்ருக்கோம் அடுப்பில். இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கு பிறகு மீன் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா தலை கொதித்து வந்துட்டு, இப்போ வந்து நம்ம மீனை உள்ளே போட வேண்டியதான். நான் முதல்ல சொன்ன மாதிரி சீலா மீனும் சாலை மீன் 2மே போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம். மீதி இருக்கிற சாலை மீனை தான் பொரிக்க போகிறோம். இப்போ இது போட்டு கரண்டி போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ போட்டு இதை நல்லா கொதிக்க விடுவோம். அதுக்கு பிறகு தான் நம்ம தேங்காய் சீரகம் சேர்க்க போகிறோம். நம்ம மீனெல்லாம் போட்டாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு பிறகு பார்க்கலாம். டைமில் பொரிக்கிறதுக்கும் சாலை மீன் எடுத்து வச்சுருக்கலையா, இப்போ அதுக்கெல்லாம் என்ன மசாலாலாம் போட போகிறேன்னு காமிக்கிறேன். இது தேங்காய் சீரகம் அரைச்சது இன்னும் போடலை. இப்போது மீன் மேலே மஞ்சள் பொடி இருக்குல்லையா, அது சேர்த்துக்கிறோம். அதை சேர்த்துட்டு உரைப்புக்கு தேவையான அளவு வத்தப்பொடி சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்றாப்புல சேர்த்துக்கோங்க. நான் இது வந்து ஒரு 10 பேருக்கு சாப்பிட்றதுக்கு தான் இன்றைக்கி செய்யணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூனாவது இதில் நான் வந்து வத்தப்பொடி சேர்த்துருப்பேன். இப்போ வத்தப்பொடி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதை மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 பேருக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ இது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா, காயப்பொடி சேர்க்க போகிறேன். நான் எந்த ப்ராடக்ட் காமிச்சாலும் அது ஸ்பான்சர் கிடையாது. இப்போ வந்து இதை நல்லா காயப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம எப்போது நான் வீட்டில் இதுக்கு முன்னாடி கூட ஃபிஷ் ஃப்ரையில் நிறைய மசாலாலாம் போட்டு அப்போலாம் செஞ்சு பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும்.
சிம்பிளாக பண்ணலாம். அதாவது வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, காய்ப்பொடி இந்த 3க்குமே சூப்பர் ஃப்ளேவர் கிடைக்கும். இதில் ஒரு 2 கருவேப்பிலை கிள்ளி போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ தேவையான அளவு நம்ம அது கூட உப்பு சேர்த்துக்குவோம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி தான் கழுவியிருக்கோம். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு இப்போ நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா நம்ம பொரிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி எடுத்துகிட்டு நம்ம பொரித்தா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ மீனெல்லாம் போட்ட பிறகு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போயுமே பாதி மீன் வெந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை நம்ம இப்போ இது கூட சேர்க்க போகிறோம். இப்போ மிக்ஸி கப்பில் இருக்கிறதுலையும் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அதையும் கலக்கி இதில் ஊற்றிடுவோம். ஏன்னா எப்படி அதில் மசாலா ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை லைட்டாக இது அலம்பிட்டு ஊற்றினா அது கூட குழம்பு கூட சேர்ந்துடும். மசாலாலாம் போட்ட பிறகு கரண்டி விட்டு கலக்கிடாதீங்க, குழம்பு மீனெல்லாம் உடஞ்சிரும். அதனால் லைட்டாக மேலே அப்படி கரண்டி போட்டு லைட்டாக அப்படி எடுத்து விட்டிங்கன்னா அந்த தேங்காய் எல்லா மசாலாவும் ஒன்றடியாக கலந்துடும். இப்போ அதை நல்லா கலக்கி விட்டாச்சு, மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அது கூட சேர்த்து. ஏன்னா இது கொஞ்சம் கொதிச்சு வந்தாலே போதும். ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கனாலே போதும். மீனும் நல்லா வெந்துடும். ஏற்கனவே கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ இந்த மசாலாவும் போட்டு நல்லா வெந்துடும். என் மகா வந்து பாட்டிகிட்ட ஏதோ கேட்டுட்டு கதை விட்டுட்ருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ தேவையான அளவு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் கொதிக்க விடுவோம். அப்போ தான் அந்த மீனில் மசாலா எல்லாத்தையும் உப்பு பிடிக்கும். சிலர் வந்து அந்த நம்ம தக்காளி மிளகாய் எல்லாம் பசையும் போதே தேங்காய் சீரகெல்லாம் சேர்த்துருவாங்க. நாங்கள் இந்த மெத்தடில் செய்கிறோம் இன்றைக்கி. இப்போது தாளிசம் பண்ணிடுவோம். அதுக்காண்டி ஒரு கடாய் எடுத்திருக்கேன். நம்ம இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எங்கள் அம்மா வீட்டுக்கிட்டலாம் செக்கெண்ணெயே கிடைக்கும். அதனால் அம்மா அதுதான் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி மீன் குழம்புக்கு தாளித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிசத்துக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வந்து நல்லா சூடான உடனே அதில் நம்ம கடுகு போட்டுக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாளிசத்தில். ஸோ சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு பொரியட்டும். இப்போது 1 ஸ்பூனுக்கான வெந்தயமும் போட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்பு வாசமாக சூப்பராக இருக்கும். இது நல்லா ப்ரௌன் கலரில் ரெடி ஆனோடனே நம்ம குழம்புல ஊற்றிட வேண்டியதான். இப்போது குழம்பு பாருங்கள் நல்லா அழகாக சூப்பராக கொதித்து நல்லா மசாலாலாம் சூப்பராக வந்திருக்கு. உப்பு, உரப்பு, புளிப்புலாம் சூப்பராக இருந்தது. குழம்பு உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே இருக்குது. நல்லாயிருக்கும் இது இப்படி சாப்பிடும்போது. இப்போ தால்சா ரெடி ஆகிட்டு இதை நம்ம என்ன குழம்புல ஊற்ற வேண்டியதான். இப்போ வந்து குழம்பு தாளிசம் பண்ணி சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு, அதாவது மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு 4-5 மீன் பொரிச்சிக்க போகிறோம். அதுக்காண்டி அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி மீனை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும் மீன் ஒரு பக்கம் நல்லாவே பொரிஞ்சியாச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ நல்லாவே பொரிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. இந்த மீன் குழம்புக்கும் மீனுக்கும் சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் ரசத்துக்கும் இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். மீண்டும் நம்ம அடுத்த ரெசிப்பியில் பார்ப்போம். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறது செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.